ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி அவல் உப்மா. இதுக்கு முதல்ல அவல் 2 கப்பு ஊற வச்சு தண்ணியை இருத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு தண்ணியை இருத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் அவல். அப்புறம் ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2-3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பருப்பு நிறைய பிடிக்குன்றவங்க நிறைய போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் போட்டுட்டு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 1 நல்லா பொடியாக நறுக்குனது அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நிறைய பிடிக்கும்னா இன்னொரு சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, அதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் பொடியாக நறுக்குன உருளைக்கிழங்கு போட்டால் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா வேறு கேரட், பீன்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம். வெறும் அவல் உப்புமானா பசங்கள்லாம் சாப்பிட கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி காயெல்லாம் போட்டால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது, அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் உருளைக்கிழங்கு வேகணும். அதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் சிம்ல வச்சிங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெந்துடும். ஒரு 5-10 மினிட்ஸ் வேகணும். இப்போ இந்த ஊற வச்ச அவல் இருக்கு இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கைக்குத்தல் அவல், அதுதான் ஒரு மாதிரி ரெட் கலராக இருக்குது. இது நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போ இந்த அவலையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது. அந்த அவலில் இந்த சால்ட்டெல்லாம் நல்லா அதில் ஊறணும். இந்த அவல் கிடைக்கலன்னா வெள்ளை அவல் போட்டாலும் ஓகே தான், அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா அவலில் அந்த மசாலாலாம் நல்லா ஊறணும். அவ்வளோதான், அவல் உப்புமா ரெடி. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கரம் மசாலா 1 ஸ்பூன், இது ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் நெய்யும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நெய் ரொம்ப டயட் கான்ஷியஸ், நெய்யெல்லாம் வேணான்னு நினச்சிங்கன்னா போட வேண்டாம். அப்புறம் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது அதையும் தூவிக்கலாம். அவ்வளோதான், உங்களோட அவல் உப்புமா ரெடி. எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கம்மியான பொருள்லையே ஒரு ஈஸியான டிஃபன் பண்ணிடலாம். இந்த லாக்டவுன் டைமில் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.